சாப்டர் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நம்ம மத்தியில் திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க சிஸ்டர் எஸ்தர் கிரீன். அவங்க வந்து மான்போர்ட் பிரதர்ஸ் அப்படின்னு 55 ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூல்ஸோட பிரசிடெண்ட்டுக்கு செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்கள பற்றி அவங்க லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னா அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப அப்படியே சோகமாக இருக்கீங்க. அதுதான் ஏன்னு தெரியல. என்ன சாட்சி சொல்ல போகிறாங்களோ, எப்படி இருந்திருக்கோமோ இவங்க வாழ்க்கை, இப்போ பார்த்தா படிச்சுட்டு வந்திருக்காங்க, முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்களோ அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்க வேணாம். பிரதர்ஸ் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, உங்கள் ஃபேமிலியில் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. என் ஃபேமிலின்னு சொன்னோன்னு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. ஈரோடில் இவ்வளோ பெரிய ஃபேமிலி எனக்காக இருக்கீங்க அப்படின்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டது என்னுடைய வாழ்க்கை சரிதை. என்னோட வாழ்க்கை சரிதைன்னா எங்கள் அப்பா அம்மாலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்னை அழைத்து வந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ஃபினிஷ் அங்கிளுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க மூலியமா தான் இவங்க எல்லாரும் எனக்கு பழக்கமானாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை இங்கே அழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, இங்கே நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்தர் கிரீன் அப்படின்னு பேரை கேட்டோன்னே இந்த கிரீன்னா என்ன அப்படின்னு நிறைய யோசிச்சிருப்பீங்க. நான் சொல்லும்போது அப்படியே அந்த கிரீனை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய காரியங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிச்சாதான் என்னோட ஹிஸ்ட்ரி முழுமையடையும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். என்னோட அப்பா அம்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. இந்து குடும்பம்னு சொல்கிறத காட்டிலும் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா மந்திரவாதி குடும்பத்தில் பிறந்தவர், எங்கள் அம்மா ஒரு பூசாரி குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்படி பிறந்த ஒரு தாய் தகப்பனுக்கு இன்னைக்கு காதில் கழுத்துலலாம் இல்லாமல் அப்படியே ஒரு ஊழியக்காரியாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் செஞ்ச புண்ணியமாக, எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமாக இன்னைக்கு இயேசுவின் பிள்ளையாக நான் இங்கே வந்து நிற்கிறேன். உங்கள் எல்லாரும் முன்னாடி என்னுடைய சாட்சியை சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய பாட்டி இன்னும் அப்படியே ஹிஸ்ட்ரியா எடுத்தோம்னா எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா முருகா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா ஐயோ இங்கே வந்துச்சாருப்பா அப்படிம்பாங்க. அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு பக்தியாக இருந்த ஒரு பாட்டி. எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ இயேசு மேலே பக்தியாக மாறிட்டாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி எங்கள் அப்பா அம்மா வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் பாட்டி வந்தோடனே என்ன நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஜுவல்ஸ்லாம் கழட்டிட்டாங்க. அந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அவங்கள பார்த்தோன்னே எங்கள் பாட்டிக்கு அதிர்ச்சி, ஐயோ நம்ம பிள்ளை இப்படி ஆயிட்டாலே. நாங்கள் திருநெல்வேலி சைடு, எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பா நாகர்கோவில் சைடில் உள்ளவங்க. எங்கள் பாட்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லி என்ன இப்படி அறுதலை மாதிரி வந்து நிற்கிற அப்படின்னு எங்கள் தாத்தா 3 நாள் பேசவே இல்லை எங்கள் அம்மா கிட்ட. ஊருக்கு போனா ஐயோ இப்படி கேவலமாக வந்து நிற்கிறாளே என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பக்தியாக பைபிளில் ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு, நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸாக இருக்கீங்க, நல்லா எல்லாருக்கும் பைபிளில் நிறைய தெரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தின்படி பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்த எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எங்கள் பாட்டி அப்படிதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்து எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து இந்த சூழ்நிலையில மத்தியிலும் இயேசுவை புடாம அவங்க பிடிச்சிக்கிறாங்களே அப்படிங்கிறத யோசனை பண்ணி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் பாட்டி ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12 வருஷமா முதல்ல ஒரு பையன் இருந்தா, அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த 12 வருஷமா அவங்களும் காத்திருந்தாங்க, பிள்ளை கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் அப்படியே எப்படியோ ஓட்டிட்டாங்க. ஆனால் அடுத்த 6வது வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம ஐயப்ப சுவாமியை நல்லா கும்பிடுவோமே, அவருக்கு நம்ம சபரிமலைக்கு ஒரு 6 வருஷம் போனோம்னா நம்ம தொல்லையெல்லாம் தீந்துரும், நமக்கு பிள்ளை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 6 வருஷம் சபரிமலைக்கு எங்க அப்பா போனாரு. இந்த 6 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் வருஷம் வாங்கின கடனை அந்த வருஷம் ஃபுல்லா அடைப்பாங்க. ஏன்னா சபரிமலை வரைக்கும் போகணும்ல. எங்க அப்பாவோட தொழிலெல்லாம் பின்னாடி சொல்றேன். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு அந்த கடன் அடைக்க தான் சரியா இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்துடும். இப்படி 6 வருஷம் சபரிமலைக்கு போனாங்க ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க தாத்தா மலையிலேருந்து வந்து கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பின்னாடி முதுகுல அடிச்ச மாதிரி இருந்துதான், அதோட அப்படியே இறந்து போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மலைக்கு போயிருந்த இடத்துல எங்க அப்பாவோட மாமா மலையிலே இறந்து போயிச்சாரு. திரும்ப அவங்களுக்கு ரிட்டர்ன் கொண்டு வரதுக்குள்ள படாத பாடுபட்டு திரும்ப நம்ம ஊருக்குள்ள கொண்டு வந்தாங்க.
இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன இது சாமி சாமின்னு நம்ம போனோமே, கடைசியில் பார்த்தா நமக்கு ஒரு நன்மையும் செய்யல, கடைசியில் 2 பேர் இறந்து போனாங்களே, ரொம்ப மனசு உடஞ்சு போய் அவங்க அந்த பாசி அந்த போட்டோஸ் இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, எங்க அம்மா அதோட பக்தியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈர துணியை கட்டிக்கிட்டு காலையில எல்லாம் 4 மணிக்கெல்லாம் அப்படியே என்ன பண்ணுவாங்க, பச்சை தண்ணியில குளிச்சுட்டு விளக்கு அணையக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட ஐதீகம். அதாவது என் புருஷன் சபரிமலைக்கு போயிருக்கிறாரு, ரிட்டர்ன் வர வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, விளக்கு அணைஞ்சிடக்கூடாது. விளக்கு அணைஞ்சிச்சுன்னா என்ன நடக்குமா, அங்க புருஷனுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிறது அவங்களோட பக்தி. அதனால என்ன பண்ணாங்க, விளக்கு அணையாம ஈர துணியோட நின்று அந்த 4 மணிக்கு அவ்வளவு பக்தியா எங்க அம்மா நிப்பாங்க. இந்த 6 வருஷம் நான் இவ்வளவு பக்தியா இருந்து ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி 2 பேருக்கும் மனசு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனா, ரொம்ப அப்படியே டிப்ரெஸ் ஆயிட்டாங்க. இனிமே எனக்கு குழந்தையும் வேணாம், இந்த சாமியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லா போட்டோஸ் அந்த பழைய மாலைகள் எல்லாத்தையும் ஒரு வாட்டர் சூட் கேஸ்ல போட்டு மேல தூக்கி போட்டுட்டு, இனிமே இந்த சாமி கும்பிடுற வேலையே நமக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி வெறுத்து போயிருந்த ஒரு சூழ்நிலையில எங்க மாமா வந்தாங்க அந்த இடத்துல. என்னன்னா, எங்க அப்பா நல்ல லேண்ட்லார்ட் ஃபேமிலியில பிறந்தவங்க. 2 பேர் அப்பா அம்மாவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப வசதியான ஃபேமிலியில பிறந்தவங்க, எல்லாம் ஏக்கர் கணக்குல விவசாயம் பண்ற ஃபேமிலி. ஆனா எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, எங்க தாத்தா பாட்டி கிட்ட கொஞ்சம் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஏதோ அதுவும் ஆண்டவருடைய திட்டம் போல திருச்சியை பார்த்து வந்தாங்க. நான் அடிக்கடி இவ்வளவு நாளா கேட்கிறேன், ஏன்ப்பா திருச்சியை பார்த்து வந்தீங்க, நீங்க இருந்தது நாகர்கோயில்ல, எப்படி திருச்சியை பார்த்து எனக்கும் தெரியலன்னு சொல்றாரு இது வரைக்கும். ஆனா அந்த திருச்சி பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணாங்க, வர கோச்சிட்டு எங்க அப்பா இங்க வந்துட்டாங்க. அப்பதான் இந்த சபரிமலைக்கு போயிட்டு இருந்த கதையெல்லாம் நடந்துச்சு. அப்போ என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க அப்பா இனிஷியலா அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து கோச்சிட்டு வந்தாங்க. என்ன செய்யறதுன்னு புரியல, செல்ல பிள்ளையா வளர்ந்தவங்க 2 பேருமே அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு தாத்தா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க அவங்களுக்கு. அவர் சொன்னது என்ன தெரியுமா, ஒரு 200 ரூபாய் பணத்தையும் கொடுத்து நீ என்ன பண்ண, ஒரு ஓட்ட சைக்கிளையும் கொடுத்தாராம். இவருக்கு என்ன செய்யறதுல அங்கங்க ஐடியா கலெக்ட் பண்ணி ஒரு பூண்டு புளி இதை விற்க ஆரம்பிச்சாரு எங்க அப்பா. அவருக்கு நல்ல வசதியான ஃபேமிலியில பிறந்ததுனால போய் கூவி இந்த மாதிரி பூண்டு புளி அப்படின்னு கூவி விற்கிறதுக்கு ரொம்ப வெக்கம். அதனால கொஞ்சம் பேர் அப்படியே ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டாரு. அவங்க கிட்ட ரெகுலரா போய் பூண்டையும் புளியும் கொடுத்துட்டு முதல் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குவாரு. ஐயோ நமக்கு அசிங்கமா இருக்கே இந்த மாதிரி போய் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கடினமா உழைக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா டெய்லரிங் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ எங்க மாமா இப்படி ஒரு பைபிள் காலேஜ்ல அங்க படிச்சுட்டு இருந்தாராம். எங்க அப்பா பூண்டு வித்துட்டு அந்த சைக்கிள்ல அப்படியே ஓரமா போயிட்டு இருந்தப்ப, என்னடா இவன் இங்க நிக்கிறான் அப்படின்னு சொல்லி, மச்சான் நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்னடா லூசுத்தனமா இவன் மந்திரவாதி, இவன் பைபிள் காலேஜ்ல என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஐயோ ஏன்டா நீ எங்கடா இங்க நிக்கிறே, மச்சான் நான் எங்க இருக்கு வீடு, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்களாம். கூட்டிட்டு போனா அங்க போய் என்னடா ஆச்சு உனக்கு, நீ என்ன கிறிஸ்தவ கோயில்ல போய் நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நான் திருந்திட்டேன் மச்சான் அப்படின்னு சொன்னாரா. என்ன ஆச்சு உனக்குன்னு, இந்த மாதிரி நான் சாமி அந்த மந்திரவாதம் எல்லாத்தையும் விட்டுட்டேன், இயேசு கிட்ட வந்துட்டேன், இன்னைக்கு என் வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு சொன்னாராம். அதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னடா நீனு நம்ம சாமியை விட்டுட்டு எப்படி நீ அந்த தெய்வத்தை போய் கும்பிடுவா, அதை என்னமோ பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க அப்பா அவங்க கதையெல்லாம் சொல்ல, இந்த மாதிரி 6 வருஷம் நான் சபரிமலைக்கெல்லாம் போனேன்டா, ஒன்றும் வாய்க்கல அப்படின்னு சொன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் மச்சான், நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஜோம் பண்றேன்னு சொன்னா எங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம். ஏதோ ஒரு சாமியை கும்பிடுறதுக்கு இங்க வேணா கும்பிடாது. எங்க அம்மா சொல்லுவாங்களா, இங்க பாரு உனக்கு கருவாடு குழம்பு வேணுமா, மீன் குழம்பு வேணுமா, என்ன செய்யணும்னு சொல்லு, நான் என்ன பண்றேன் உனக்கு விதவிதமா சமைச்சு போடுறேன், ஆனா இந்த சாமியை பத்திலாம் இங்க சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாரா, முழங்கால் போட்டுட்டு அப்படியே வேர்க்க விரும்ப எந்த ஒரு சாமியை கும்பிடுறதுக்காக நான் ஃபேன் போடணுமா என் வீட்டுல அப்படின்னு சொல்லி எங்க அப்பா பாருங்க அவ்வளவு வைராக்கியம் அவங்க சாமி மேல. அதனால நான் ஃபேன்லாம் போட மாட்டேன், அவருக்கு வேர்க்க விறுவிறுக்க ஜோம் பண்ணுவாராம். அப்போ ஒரு நாள் திருச்சி YMCAல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங் நடந்ததை எங்க அப்பா கிட்ட சொன்னா வருவாரா அப்படின்னா, எங்க மாமா கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டாரு. அதனால எங்க மாமா என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஒரு பெரிய பாஸ்டரை கூப்பிட்டு, சரி இவர் கூப்பிட்டா கொஞ்சம் நம்ம மச்சான் இறங்கி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாஸ்டர் நல்ல வாட்ட சாட்டமா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அவரை எங்க சின்ன வீடு ஃபர்ஸ்ட் அவங்க இந்த திருச்சி ஊருக்கு வந்தப்போ அவங்க எந்த வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, 3 செவுரு வீடு. எத்தனை செவரு நம்ம வீட்டுலலாம் எத்தனை செவரு, இப்பதான் ஏராளமான செவரு இருக்கு நம்ம வீடுகள்ல. ஆக்சுவலா ஒரு ரூம்னா எத்தனை செவரு இருக்கணும்,
4 செவர் இருக்கணும். ஆனா எங்க அப்பா போய் குடியிருந்த வீடு அதுதான் கொஞ்சம் விலை கம்மியா இருந்துச்சான். அதனால அந்த வீடு எடுத்துக்கிட்டாங்க. எங்க அண்ணன், அப்பா, அம்மா 2 போட்டோ பாசி எல்லாத்தையும் ஒரு ஓட்ட சூட்கேஸ்ல போட்டு பரணியில போட்டுட்டு இன்னைக்கு நீ வந்திருக்கிற, உன்னை அழைச்சாங்கன்றதுனால நீ வந்திருக்கிற. அதே போல 6 வருஷம் எதற்காக நீ போன அப்படின்னு சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்காக போன. இந்த வருஷத்துல ஆண்டவர் உனக்கு பெண் குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். இன்னும் ஒரு ஆடட் உனக்கு இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்றேன், உனக்கு கன்ஃபர்மேஷனுக்காக அதை சொல்றேன். உன் வீட்டுல பக்கத்து வீட்டுல கொடுத்த கள்ளு பாட்டில் பொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் சொன்னாரா. இன்னைக்கு அப்படி ஒரு தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியல இது வரைக்கும். ஆனா அவ்வளவு அக்யூரேட் தீர்க்க தரிசனம். அந்த வருஷத்துல பிறந்த பெண் பிள்ளை தான் நானு. ஆண்டவர் என்னை அவருக்கு சாட்சியாக நிறுத்தும்படியாக இந்த ஊழியத்துக்கு என்னை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். என்னப்பா எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? நான் சொல்றது அப்படியே லயத்து போயிட்டீங்களா என்னன்னு புரியல. ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்னு நான் சொல்றேன். ஒரு கைத்தட்டல் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் இல்லையே. நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டி கொடுக்கலாமா? ஆண்டவர் இந்த உலகத்துல என்ன ஆண்டவர் அந்த தாய் தகப்பனுக்கு கொடுத்தார். அப்போ இப்படி ஒரு குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்த அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 40 நாள்லயே அவங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் போய் செக் பண்ணாங்க குழந்தை. அப்படிங்கும்போது 6 மாசத்துல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ரெகுலரா இந்த குழந்தை கொடுத்த இயேசுவுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒன்றும் இயேசுவை பத்தி தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அம்மானா இயேசு கிட்ட பேசினா அது ஜெபம் அப்படின்றத பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அதனால நிறைய அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன நான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12 வருஷத்துக்கு இயேசுன்னு கூப்பிடுவாங்க எங்க அம்மாவை. 12 மாசம் கழிச்சு பிறந்த பிள்ளைங்கிறதுனால 12 வருஷத்துக்கு இயேசுன்னு என்னையும் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 11 மாசம் முடிஞ்சுதான் நான் பிறந்தேன். உங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு, என்ன 10 மாச குழந்தை தானே உலகத்துல கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன 11வது மாச குழந்தை அப்படின்னு சொன்னா 10 மாசம் முடிஞ்சு எங்க அம்மா போய் டெலிவரிக்காக போனா வலியும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க எங்க அப்பா. ஸ்ரீரங்கத்துல உங்களுக்கு தெரியும், யாருக்காவது ஸ்ரீரங்கம் தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு ஸ்ரீரங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் பங்கஜம் நர்சிங் ஹோம் இன்னும் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணா எங்க அம்மா 10 நாளா வலிக்கு ஊசி போடுறாங்க, ஒண்ணுமே கேட்கல. அப்போ ஒரு நாள் இப்படி படுத்திருக்காங்க. அப்ப தரிசனம் அப்படிங்கிறதுலாம் எங்க அம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அம்மா படுத்திருக்கும் போது ஒரு வயசான ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டின ஒரு வயசானவர் வந்து, நான் சொன்னேன்னு நீ பெரியாஸ்பத்திரிக்கு போ, நான் சொன்னேன்னு நீ பெரியாஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லி ஒரு 3 தடவை சொன்னாராம். தரிசனம்னா என்னன்னு தெரியாது. ஆனா எங்க அம்மா சும்மா படுத்திருக்காங்க. அந்த ஒரு தாத்தா வந்து சொன்னாராம். அப்ப எங்க அப்பா ஏற்கனவே சொன்னாராம், இங்க வந்து நம்மளுடைய வசதிக்கு இங்க ஒன்றும் நம்மளால அட்மிட் பண்ணி 10 நாளா பார்த்துட்டு இருக்கோம், குழந்தை பிறக்கல, ஒரு பெரியாஸ்பத்திரிக்காவது போவோம், என்னை கொல்றதுக்காக கொண்டு போறீங்க பெரியாஸ்பத்திரி. அந்த காலத்துலலாம் பெரியாஸ்பத்திரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பயப்படுவோம்ல, பயப்பட மாட்டீங்களா? பயப்படுவோம். ஏன்னா அந்த காலத்துலலாம் பெரியாஸ்பத்திரியில அவ்வளவா எதுவுமே இருக்காது, இல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப பயமா இருக்கும். அதனால என்னை கொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வயசானவர் வந்து சொல்லவும் உடனே எங்க அம்மா மூட்டையெல்லாம் கட்டி ரெடியா வச்சுட்டு, ஏங்க என்னை ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீனு வரவே மாட்டேன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னன்னா ஜிஹெச்ல கொண்டு வந்து சேருன்னு சொல்றேன். இல்ல என்னை கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொன்னோன்னே அங்கே போய் 10 நாளா வலிக்கு ஊசி போடுவாங்களாம், தெம்புக்கு ஊசி போடுவாங்களாம், நல்ல ஊசியை போட்டுட்டு வந்து ரூம் பெட்ல படுத்துப்பாங்களாம். அதே போல அந்த காலத்துல ஒரு ஐதீகம் இருந்திருக்கு, என்னன்னா சோடாவும், அதே என்னோட குழந்தை பிறப்புக்கும் எங்க அம்மா செஞ்சாங்க, சோடாவும் பாலும் அடிச்சு கொடுப்பாங்களாம். கொடுத்தா இவங்க டெலிவரிக்கு கொண்டு போறதுக்குள்ளே கை வந்துருச்சு கால் வந்துருச்சுன்னு அந்த அளவுக்கு எங்க அம்மா எல்லாருக்கும் பிரசவம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்னன்னா 10 மாசம் தாண்டி குழந்தையா என்னைய வயிற்றுல வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் டெலிவரி எங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க ஆஸ்பத்திரியில வச்சு. அப்ப 10 நாளா வந்து என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு சர்ஜரி பண்ணிடலாம், 12 வருஷத்து கேஸ் இது, இனிமேல் சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே 10 நாளா எழுதுறாங்களாம். எங்க அப்பா இன்னமும் கிண்டலா சொல்லுவாங்க, எங்க அம்மா வயிறு வந்து 3 பிள்ளைன்னு சொல்லணுமா, ஏன்னா நான் கிட்டத்தட்ட 5 கிலோ இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. 12 வருஷம் கழிச்சுனோடனே எங்க அப்பா இப்படி கவனிச்சிருப்பாரு. 12 வருஷம் கழிச்சு ஒரு புள்ள பெக்கிறா நம்ம பொண்டாட்டி அப்படின்னு சொன்னா ஓவர் கவனிப்பு. இதுல என்ன ஆயிடுச்சு, எப்ப பார்த்தாலும் ஸ்ரீரங்கத்துல போய் பருப்பு நெய் சாதம், அந்த பருப்பு சாம்பார், அது எங்க அம்மாவுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமா. அதனால போனா 2 சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களா, 3வது சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டு நான் ஒரு 5 கிலோ வந்துட்டேன். அதனால இனிமே எங்க அப்பா சொல்லுவாரு, கொடைக்கு பதிலா என் பொண்டாட்டி வயிற்றுக்கு கீழே உட்காந்து என்ன ஆயிடும், மழைக்கு நான் நனையவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய வயிறு, ஏன்னா நான் 5 கிலோ இருக்கேன். அதனால நல்ல பெரிய வயிற்றோட டெய்லி போக வேண்டியது, ஊசியை போட வேண்டியது, வந்து படுத்துக்க வேண்டியது, இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு 10 நாள். அதுக்கப்புறம் சர்ஜரி எழுதுவாங்க, எல்லாம் கேன்சல் ஆயிடும்.
கடைசியில் ஒரு நாள் அம்மா படுத்திருந்தாங்களாம். படுத்துட்டு சொன்னாங்களாம், ஆண்டவரே வயிற்றை கிழிச்சிட்டு ஏசப்பா எனக்கு பிள்ளை கொடுத்தாருன்னு நான் போய் எங்கேயும் சொல்ல மாட்டேன், நீங்க நார்மலா எனக்கு பிள்ளைய கொடுங்க, நான் உலகமே சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லி முடிச்சுட்டு இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விரல் வந்து அப்படியே அவங்களோட தொப்புள்ள இருந்து ஆரம்பிச்சுதான் அப்படியே கிருன்னு எப்படி ஒரு எலி கொறிச்சா சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி, ரம்பத்தை வச்சு அடிச்சா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வயிறு சுற்றிலும் வந்து திரும்பவும் அந்த தொப்புள்ள வந்து முடிஞ்சுதான் கரெக்டா குழந்தை நஞ்சு எல்லாம் வெளியே வந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு கட்டை அப்ப அவங்களுக்கு தெரியல, ஆனா அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. வயிறை சுற்றி இருந்த அந்த கட்டை தேவன் அறுத்து விட்டாரு. அறுத்து விட்ட உடனே ஒரு நல்ல பொம்பளை பிள்ளை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அடிக்கடி சாட்சி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். இப்படியாக இந்த உலகத்துக்குள்ள நான் வந்த போது தேவ குழந்தையாக, தேவன் கொடுத்த ஒரு அற்புத குழந்தையாக நான் இந்த உலகத்துல வந்தேன். இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா சுவிசேஷ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. ரொம்ப வருஷமா நாங்க பாத்தீங்கன்னா, நான் பிறந்ததுல இருந்தே எங்க போனாலும் ஊழியத்துக்கு போனா என்னையும் தூக்கிட்டு தான் போவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே சீக்கிரம் ஹோம்ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஊழியம் இருக்குன்னுவாங்க, உடனே ஊழியத்துக்கு கூட இப்படியே ஊழியத்துக்கு எங்க அப்பா சுவிசேஷ ஊழியம் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் 12வது படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க அப்பா வந்து தன்னை முழு நேர ஊழியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரு. எங்க அப்பா ஒரு பெரிய சாட்சி என்னன்னா, பூண்டு வித்துட்டு இருந்தேன் எங்க அப்பா, புளி வித்துட்டு இருந்தேன் எங்க அப்பா, திடீர்னு ஒரு பெயிண்ட் கடையில வேலைக்கு போனாரு அடுத்த லெவலா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருச்சியில ராஜாலி ஹோட்டல், இப்போ நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது பிரீஸ் ரெசிடென்சி, திருச்சியில இருக்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் அது. அந்த ராஜாலி ஹோட்டல் வந்து என்ன வந்துச்சுன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்துச்சு. அப்ப எங்க அப்பாவுக்கு பெயிண்டிங்னா என்னன்னு தெரியாது, பெயிண்ட் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அப்போ ஒரு 2 பேரை வச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த ரூம் எல்லாருக்கும் ஒரு 4-5 பேர் கேட்டாருன்னா ரூம் வந்து சாம்பிள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எங்க அப்பா போய் ஒரு ஆளை வச்சு சாம்பிள் பெயிண்ட் பண்ணாங்களாம். பெயிண்ட் பண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவன் பெயிண்ட் பண்ண திட்டு ஆகி ஒரு மாதிரி தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சான். ஐயோ, ராஜலிங்கம் அந்த காலத்துல அவர் வந்து பெரிய மீசை வச்சுட்டு அப்படி இருப்பாராம். அவரை பார்த்தாலே ஒரு பயமா இருக்குமா. அப்போ இவர் வந்து காலையில மதியானத்துக்குள்ள பார்த்தா பெயிண்ட் உரியுது, என்னவோ வித்தியாசமா நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு நைட்டு போவோம், நாளைக்கு 2 நாள் டைம் கொடுத்தாங்க, நாளைக்கு ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு போயிட்டு நைட் எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்களாம். கடவுளே, ராஜலிங்கம் பார்த்தான்னா என்ன ஆகும், என் தலையை எடுத்துருவானே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் ஜெபம் பண்ணாங்களாம். சரி அவ்வளவுதான், நாளைக்கு போய் நம்ம நிற்போம், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம்னு சொல்லி காலையில வரும்போது ஒரு பெயிண்டர், கடைசி வரைக்கும் எங்க அப்பா கூட பெயிண்டிங் கான்ட்ராக்டரா எங்க அப்பா இருந்த வரைக்கும் அந்த ஆள் இருந்தாரு. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ எங்க அப்பா சொன்னாங்க என்கிட்ட. அப்போ அந்த ஆள் வந்து என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாராம். ஐயா, நீங்க இந்த மாதிரி பெயிண்ட் இதாயிடுச்சுன்னு சொன்னாங்க, நான் உங்களுக்கு சூப்பரா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, நான் ஒரு ட்ரையலா ஓகேன்னு சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவன் வந்தானா விறுவிறுன்னு எல்லாத்தையும் சுரண்டி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சூப்பரா ஒரு பெயிண்டிங்கை போட்டு கொடுத்தானா. அப்பா வந்து ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு ரூமா வந்து அவர் வெரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த ரூமுக்கு வந்து நம்ம பெயிண்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு 4வது ரூமா எங்க அப்பா ரூமுக்கு உள்ள வந்தாராம். வந்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லி போட்டாராம். அப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அதோட பெரிய மீசை வச்சிருப்பாரு. அந்த மீசையை பார்த்து மீசையை தடவி கொடுத்தாராம். இவருக்கு மீசையை தொட்டா பிடிக்கவே பிடிக்காது எங்க அப்பாவுக்கு, எங்க பிள்ளைங்க தொட்டா கூட பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எங்க பேரப்பிள்ளை எங்க அண்ணன் பையன் இருக்கிற வரைக்கும் அந்த மீசையை அப்படி தொட்டாலே கோவப்படுவாரு. அவ்வளவு ஒரு கோவம் வர அந்த மீசையை தொடக்கூடாது. அப்ப அந்த ராஜலிங்கம் வந்து மீசையை தொட்டு பரவாயில்ல அப்பு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அதுல இருந்து திருச்சியில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஹோட்டலா இருந்தாலும் எங்க அப்பா தான் பெயிண்ட் பண்ண ஒரு ஹோட்டலா இருக்கும். பெயிண்டிங் கான்ட்ராக்டரா ஆண்டவர் உயர்த்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 செவத்துல இருந்த எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் 30 செவருன்னு சொல்றதா எவ்வளவு செவருன்னு சொல்றதுன்னு தெரியல, நல்ல ஒரு கீழையும் மாடியும் ஒரு பெரிய வீட்டை கத்தர் கொடுத்தாரு. அந்த வீட்டை கொடுக்குறப்ப கேட்டாதான் கேட்டுருக்கீங்களா? சரி அப்பா கேட்டுக்கிறேன், அப்ப கைத்தட்டுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்ப பாருங்க, ஒரு 3 செவத்துல இருந்த ஒருத்தரை ஆண்டவரால 30 செவத்துக்கு உயர்த்த முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால உயர்த்துவாரா? நீங்க ஏற்கனவே உயரத்துலதான் இருக்கீங்க, இதுக்கு மேல உயரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறவங்க ஆண்டவரே நான் கைத்தட்டுறவங்களுக்கு மட்டும் நிறைய வீடு கொடுங்க ஆண்டவரே. இப்படி சொன்னா இன்னும் 4 பேர் கைத்தட்டுறீங்க. அப்ப அப்படி சொல்லிதான் அவங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்ப பாருங்க, நல்ல ஒரு பெரிய வீடை கொடுத்தாரு. அப்போ ஒரு பெரிய வீடை கொடுத்தோன்னு அவர் என்ன பண்ணினாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஹால ஆண்டவருக்குன்னு அதுல கட்டினாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சபையா அதை மாத்தினாரு. அந்த சபையில ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் வந்து கிட்டத்தட்ட 26 வருஷமா தேவனுக்குன்னு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரரின் மகளா நான் இன்னைக்கு நிக்கிறேன்.
ஆண்டவர் அவ்வளவு பெரிய நன்மையை எங்க வாழ்க்கையில சொல்ற. ஆண்டவர் ஏதாவது என் வாழ்க்கையில செஞ்சாருன்னா அவருக்கு அதை விட ஜாஸ்தியா செய்யணும்னு நான் யோசிப்பேன். எங்க அப்பா அப்படிதான் யோசிச்சாரு. அப்படி யோசித்த சூழ்நிலையில ஒரு ஸ்டெப் நமக்காக நம்ம ஆண்டவருக்காக எடுத்து வச்சோம்னா 1000 ஸ்டெப் நமக்கு எடுத்து வைப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் எங்க அப்பா அம்மா அப்படிதான் என்ன சொல்லி வளர்த்தாங்க. நம்ம ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்காக எடுத்து வச்சோம்னா நிறைய ஸ்டெப் நமக்காக ஆண்டவர் மேன்மேலும் செய்வார் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா சின்ன வயசுல இருந்தே ஊழியத்தை கூட்டிட்டு போக ஊழியம் ஊழியம் ஊழியம்னு பெரிய ஊழியதாகவும் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்தேன். ஒரு காலேஜ் படிக்கிற சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஊழியத்தின் மேல ஒரு பெரிய வெறுப்பு வந்துருச்சு. ஐயோ அப்பா ஊழியம் எதனால தெரியுமா, நாங்க பெரிய லெவல்ல நல்லா இருந்த சமயத்துல முழு நேர ஊழியத்துக்கு வந்தார் பாருங்க அப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். அதை பார்த்தோன்னே என்ன ஆண்டவருக்கு ஊழியத்துக்குன்னு வந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்ல, அதை விட்டுட்டு இப்படி கஷ்டத்துக்குள்ள விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஊழியமே பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கையில, போதும் ஏதோ என்ன பண்ணோம், சர்ச்சுக்கு போனோம், அப்பா சர்ச் நடத்துறாரா கூட போறோமா, அங்க போய் ஆராதனை நடத்துறோமா, ஒரு பாட்டை பாடுறோமா, அதோட நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க வச்சாங்க. அங்கேயே ஒரு வெறுப்போட தான் ஏங்கிற கொஸ்டினோட அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் பைபிள் காலேஜ்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய புதிய மாற்றம் வந்துச்சு. ஏன்னா ஒரு திருமணத்துக்கு ஏற்ற ஒரு வயதுக்கு நான் வந்தேன். நெக்ஸ்ட் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எங்க அப்பா அம்மா நிறைய அலைன்ஸ் கொண்டு வந்தாங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அதே போல என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் அப்பா என்ன மாப்பிள்ள தான் கொண்டு வருவாரு, ஒரு பாஸ்டரை தான் கூட்டிட்டு வருவாரு. அந்த பாஸ்டர்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு. ஐயோ நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இந்த பாஸ்டர்ங்களெல்லாம் கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் இது ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லி அப்போ டிஜே சங்கிள் ரொம்ப படுக்கையில இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி எனக்கு பாஸ்டர் தான் சொல்லட்டும், நான் பாஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, டிஜே சைக்கிள்கிட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ அவங்க படுக்கையில இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போன்ல கேட்டு நமக்கு சொல்லுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ அவர்கிட்ட போன்ல நான் சொல்றேன், இந்த மாதிரி என்னுடைய மேரேஜை குறித்ததான ஒரு டிசிஷனுக்காக நான் இந்த போன் பண்றேன் அப்படின்னு சொன்னப்ப அங்கிள் ப்ரேயர் பண்ணிட்டு, நீங்க பாஸ்டரோட பிள்ளையா இருக்கிறதுனால உங்களுக்கு பாஸ்டர் தான் மாப்பிள்ளைன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது, வேலை செய்யற ஒருத்தரை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. சொன்னோன்னே எங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் மூஞ்சி புஷ்னு போயிடுச்சு. ஐயோ என்னடா இவன் ஏற்கனவே ஊழியம் வேணாங்கிறாரு, இவர் வேற அப்படி சொல்லிட்டாரு, ரொம்ப தலைகீழ நிப்பாளேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அலைன்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்ப எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல கணவர் தான் கிரீன். நீங்க நினைப்பீங்க எஸ்தர் கிரீன் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைப்பீங்க. இதுதான் எஸ்தர் கிரீனோட சரித்திரம். இனிமே தான் என்னோட சரித்திரம் வரப்போகுது. இது வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை பத்தி சொன்னேன், அவங்க ஊழியத்தை பத்தி செஞ்சேன். என்னோட வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா எடுத்தோன்னே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்பா இந்த கோயிலுக்கு போறது, இந்த தொல்லை, இந்த ஆராதனை நடத்து, இந்த இதெல்லாம் இல்லாம போச்சு. இப்பதான் ஜாலியா இருக்க போறேன். இவங்க குடும்பத்துல எத்தனை பேர் தெரியுமா, 7 பேர். 7 பேருக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு. நான் போனப்ப ஒருத்தவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஜக ஜக ஜகன்னு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், நம்ம ஒத்த பிள்ளையா இருந்துச்சு, போர் அடிச்சுட்டே இருந்துச்சு வீட்டுல. இப்ப போனா என்ன ஆகுது, நிறைய பேர் இருக்காங்க. என்னோட எண்ணம்லாம் என்னன்னா, எக்ஸிபிஷன் போனா நான் ஒத்தையில உட்காந்துட்டு எங்க அம்மா பக்கத்துல இருந்தவங்க டாட்டா கட்டிட்டு இருப்பேன். அப்படியே கோவமா இருக்கும். சே, நமக்கு துணைக்கு ஒருத்தாரு இல்லையே. எக்ஸிபிஷன்ல போய் ராட்டினத்துல உட்காந்து என்ன பண்ணோம், நான் மட்டும் ஜன்னல் ஓரமா உட்காந்து எங்க அம்மா அப்பா இங்கிட்டு பார்க்கும்போது மட்டும் டாட்டா காமிச்சிட்டு இருப்பேன். அப்போ கோவமா இருக்கும். சே, நமக்கு ஒரு கம்பெனியன் இல்லையே அப்படின்னு நினைப்பேன். இங்க 15 பேர் இருக்காங்கனால நம்ம எல்லாம் எக்ஸிபிஷன் போனா ஜாலியா போலாம்ப்பா. இதுதான் என்னோட எண்ணமா இருந்துச்சு. இவ்வளவுதான் என் மூளை வளர்ந்து இருந்துச்சு. அப்போ மாமியார்னா யாருன்னு தெரியாது, கொழுந்தனாரு அப்படின்றது இப்பதான் தெரியுது. கொழுந்தனார் அதுலயும் இன்னும் அத்தான்னு சொல்லணுங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு இன்னும் உறவு முறையே தெரியாது. இவங்க அண்ணன் கூப்பிட்டா நான் அண்ணன் கூப்பிடுவேன், இவங்க அக்கான்னு கூப்பிடுறவங்கள நான் அக்கான்னு கூப்பிடுவேன். இப்படிதான் என்னோட வாழ்க்கை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டஃப்பா போச்சு லைஃப். எல்லாரும் 15 பேருக்கும் சமைக்கணும், 15 பேர் பாத்திரம் வளர்க்கணும். இதெல்லாம் நான் ஒத்தாள் எங்க வீட்டுல ஜாலியா இருந்தேன். ஒன்னும் செய்ய வேணாம். எங்க அம்மா அந்த ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கழுவி கொடுமா அப்படின்னா என்ன பண்ணுவேன், அம்மா போங்கம்மா எனக்கு தூக்கம் வருது இப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். ஒரு நாளும் ஒரு வேலையும் செஞ்சது இல்லை. ஆனா இந்த நான்வெஜ் குழம்பு மட்டும் எப்படியும் வச்சு தெரியும். எங்க அம்மா தேனாத்தான் இருக்கும், இன்னொரு நாள் வையேன் அப்படிம்பாங்க. மா பேசாம இருக்க மாட்டேங்க, அன்னைக்கு ஏதோ தெரியாம வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். இப்படி ஒரு வேலையும் செஞ்சது இல்லை எங்க வீட்டுல. இங்க வந்தா
அப்படியே லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு, தலைகீழ இருந்துச்சு. சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சுக்கே போக முடியாம ஒரு சூழ்நிலை. ஆனா அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு போகணுங்கிற ஒரு ஏக்கம் வந்துச்சு. தலையெல்லாம் கண்ணீரா இருக்கும். ஆண்டவரே ஆலயத்துக்கு கூட போக முடியலையே, என் சூழ்நிலை ரொம்ப தலைகீழ மாறி போச்சு. ஆண்டவரே வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கே, எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்களே, நான் மட்டும் வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வந்துச்சு. எங்க அம்மாவுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்காததுக்கெல்லாம் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புக்காக என்னை ரொம்ப தண்டிக்கிறீங்க ஆண்டவரே. கண்ணீர் வடிக்க 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 என் சூழ்நிலை மாற ஆரம்பிச்சது. எல்லாரும் எனக்கு சப்போர்ட், எல்லாரும் என்னைய ரொம்ப கொஞ்சுவாங்க. குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா பாசத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் கல்யாணம் பண்ணோடனே எங்க ஒரு நாத்தனார் என்ன சொன்னாங்க, நீ பாரு வீடு துடைக்கிறது வீடு கூட்டுறதுலாம் ஏன் வேலை, அந்த வேலை இன்னையில இருந்து உனக்கு அப்படின்னாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா துணி துவைக்கிற வேலை என்னது, இனிமே இந்த வேலை உனக்கு அப்படின்னாங்க. எல்லாம் வந்து ஜாலி ஜாலியா சொல்லிட்டு போனா நானும் ஜாலி ஜாலியா சிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இங்க இருந்து அங்க வரைக்கும் பாத்திரம் கழுவி நவுந்து போகணும். அதுக்கப்புறம் என்னாச்சு, துணி துவைச்சா 4 வாளி துணி துவைக்கணும். துவைச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்தவளமா இது செய்யா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா எல்லாருமே பாசமா தான் இருந்தாங்க. பாசமா இருந்து என்னப்பா பிரயோஜனம், 4 அபார்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். கடைசியில பார்த்தா எனக்கு யூட்ரஸும் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. என்னுடைய தைராய்டு ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே சின்ன வயசுலேயே எனக்கு சொன்னாங்க தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு. ஆனா நான் போய் 2 தடவை 3 தடவை தைராய்டு கேர்ல செக் பண்ணேன். எனக்கு தைராய்டு இருக்கிறது அறிகுறியே இல்லைன்னுட்டாங்க. அதனால நானும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல. கடைசியில தான் ஒரு டாக்டர் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. 4வது அபார்ஷன் ஆகும்போது அவங்க கிட்ட போனேன். இவங்களோட ஃபேமிலி டாக்டர் அவங்க. ஆனா அவங்க வந்து வேற ஏதோ ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணாங்க. 4வது அபார்ஷன் முடிஞ்சு நான் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ண. ஆண்டவரே எனக்குன்னு நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில 4 அபார்ஷன் ஆயிடுச்சே, என்னோட உடம்பு ஒண்ணுமே இல்லாம செத்து போயிடுச்சே, செத்து போன ஒரு உடல்ல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. இனிமேல் எனக்கு என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நான் இனிமே எப்படி ஆண்டவரை வாழ போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சேன். 3 நாள் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போய் மாடியில ஒரு அறை இருக்கும், அந்த மாடியில முழங்கால் போட ஆரம்பிச்சேன். ஆண்டவரே இப்படி நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே, இப்படி ஆலயத்துக்கு நான் போவேன், ஆராதனை செய்வேன், என்ன கொஞ்சம் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரேன்னு கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சேன். இந்த 3 நாள் ஃபாஸ்டிங்ல அந்த மகாலட்சுமின்னு சொல்லிட்டு எங்களுக்கு திருச்சியில ஒரு கைனகாலஜிஸ்ட், அவங்க எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் திரும்ப இவங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. போய் அவங்க ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தோன்னே தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா இருக்கிறப்ப என் வாழ்க்கையில ஒரு பெரிய புயல். என்ன புயல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் பையன் 6 வயசா இருக்கும்போது அப்படியே ரொம்ப மயக்கம் போட்டு அப்படியே தோண்டு விழுறான். அவன் செம்ம ஸ்விம்மர். அவன் ஸ்விம் பண்றதை பார்த்துதான் எல்லாருக்கும் கத்துக் கொடுப்பாரு அவங்க மாஸ்டர். அவனை போட்டியா வச்சுதான் எல்லாருக்கும் கத்துக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்விம்மர். 4 வயசுல இருந்தே அவன் ஸ்விம்மிங் பண்றான். அப்ப இந்த 6வது வயசுல அவன் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸ்விம்மிங்ல கொஞ்சம் விட்டாலும் அடிப்பாங்க. அதுக்கு பயந்துட்டு அவன் பண்றான். ஆனா என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னா வீட்டுக்கு வந்தா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வாயில சாப்பாடு எவ்வளவு அழுது ஊட்டணும், சாப்பாடு சாப்பிடவே மாட்டான். அன்னைக்கு சாப்பிட்றான். நானும் எடுத்துட்டு திரும்ப பசஞ்சு ஊட்டுறேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்னப்பா அப்படிங்கிற, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, நான் சாப்பிட திரும்பவும் அப்படியே தோண்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா என்னால ஸ்கூல் போக முடியாதுன்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னான். ராத்திரி ஃபுல்லா பெட்ல ஃபுல்லா யூரின் போயிட்டே இருக்கான். ரொம்ப கவலையா போச்சு. அவங்க அப்பா வந்து யூரின் போனதுக்காக வெளியில கதவு வெளியில நிப்பாட்டுறாரு. நான் அழுகிறேன், ப்ளீஸ் பிள்ளைக்கு என்னன்னு தெரியல, ராத்திரி ஃபுல்லா யூரின் போயிருக்கான், நீங்க வந்து அவனை வெளியில தள்ளாதீங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு வச்சு என்ன தம்பின்னு கடைசியில பார்த்தா அன்னைக்கு மதியானம் நான் லீவ் போட்டுட்டு பிள்ளைக்கு ஏதோ பண்ணுது, நம்ம எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிட்டு கூட இருக்கிறேன். அப்ப பார்த்தா அப்படியே வளைஞ்சு போய் படுத்திருந்தான். அவங்க அப்பா பக்கத்துல தூங்கிட்டு இருந்தான். நான் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தேன். நைட் ஃபுல்லா தூக்கம் இல்லை. அதனால அவன் போய் யூரின் போயிட்டு வந்து திரும்ப படுத்திருந்திருக்கான். நான் எந்திரிச்சு போனவன் டாய்லெட் வெளியில உள்ள டாய்லெட். அதனால போய் எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த டாய்லெட் ஃபுல்லா அப்படியே கருப்பா இருந்துச்சு. என்னடா இது கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில எல்லாமே எல்லாம் எறும்பா இருக்கவும் சரி இளநீ குடிச்சிட்டு இருந்தான் அவங்க பாட்டி கிட்ட உட்காந்து. சரி ஒரு இளநியை ஊத்திட்டான் போல இருக்கு டாய்லெட்ல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போய் எழுப்பி, தம்பி இளநியை டாய்லெட்ல ஊத்துனியா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா அப்படின்னு சொன்னான். யூரின் போனியா அப்படின்னு கேட்டோடனே ஆமாமா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் யூரின் போனேன்னு சொன்னேன். முன்னாடி போய் போனேன்னு சொன்னான். அங்கேயும் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா எறும்பு வச்சு இருந்துச்சு.
தண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சேன். ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகரை கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஆண்டவரேன்னு சொல்லி வீட்டுல எல்லாத்தையும் சொல்றேன். எல்லாம் திட்டுறாங்க, அறிவில்லை பிள்ளைக்கு போய் இப்ப போய் சுகர்னு சொல்றீங்க சின்ன வயசு பிள்ளைக்கு. அப்பயே எனக்கு புரியல எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன்னா, இவங்க அப்பாவுக்கு வந்து யூரின் போன இடத்துல இந்த மாதிரி எறும்பு இருந்ததை வச்சுதான் சுகர்னு கண்டுபிடிச்சோன்னு எங்க சின்ன மாமியார் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை வச்சுதான் நான் அதை யோசனை பண்ணேன். அப்புறம் ஒவ்வொன்றா அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு சுகர் வந்துருச்சு, அதை யோசனை பண்ணி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நான் பார்த்தேன். கண்டிப்பா ஏதோ டயபெட்டிக் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்ப டைப் 1 டயபெட்டிக்னு ஒரு வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு கண்டுபிடிப்போட ஏதோ ஒரு அறிவு ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்ததுனால டாக்டர்கிட்ட கொண்டு போறேன், அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது அவர்கிட்ட சொல்றேன், டாக்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டப்போ டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாம, ஏன்னா இந்த வியாதி வந்து அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ வந்து டாக்டர்ஸ்க்கும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை, டைப் 1 டயபெட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு அவேர்னஸ் இல்லை. அதனால கோமா ஸ்டேஜுக்கு பிள்ளைகள் போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, என் பிள்ளைக்கு இந்த பிள்ளை டயபெட்டிக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நான் முன்னாடி போய் டாக்டர் செங்குட்டுவன்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு டயபெட்டிக்ங்கிற ஒரு டவுட் இருக்கு சார், அவனுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க சார். நீங்க இவ்வளவு சொல்றதுனால எல்லா சிம்டம்ஸையும் சொல்றேன். அப்போ நம்ம செக் பண்ணலாமா அப்படின்னு சொன்னப்போ அவனுக்கு 596 இருந்துச்சு சுகர் லெவல். சாப்பிட்டுட்டே இருக்கான், என்னன்னே எனக்கு புரியல. கடைசியில பார்த்தா அவன் டைப் 1 டயபெட்டிக்னு டயக்னோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து இன்சுலின் போட ஆரம்பிச்சான். அப்போ நான் ரொம்ப ஆண்டவரை கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சேன். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சோதனை, எனக்கு பிள்ளையை கொடுத்து இப்படி ஒரு இதையும் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் கவலைப்பட்டப்போ ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த வார்த்தையை கையில பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே எப்படி ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் என் பிள்ளை வெளியில பாக்குறப்ப ரொம்ப அழகா இருப்பான். நீங்க எங்க பையனோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவான், ரொம்ப அழகா இருப்பான். ஆனா யாருக்குமே தெரியாது அவன் டயபெட்டிக், நான் சொன்னா மட்டும்தான் தெரியும். சரி மறைவான ஒரு வியாதியாவது கொடுத்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு நான் நன்றி சொல்லிக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் அவன் ஒரு நாள் கூட சொன்னது இல்ல, மா ஏமா கவலைப்படுறீங்க, ஏமா அழுவுறீங்க. டாக்டர்ஸ் என்ன பார்த்து சொன்னாங்க, ஐயோ ரூயல் அம்மா அழுத மாதிரி நான் ஒரு தாய் அழுததை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேன், திரும்பவும் அவனுக்கு இப்படி ஒரு வியாதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊசி போடுற மாதிரி, இன்ன வரைக்கும் நான் டைப் 1 அப்படி பார்த்ததே இல்லடான்னு டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் எல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணினார். இது வரைக்கும் அவன் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதே இல்லை. அதுதான் ஒரு பெரிய அற்புதம். எங்க பார்த்தாலும் டைப் 1 டயபெட்டிக் பிள்ளைங்க பார்த்தா மயக்கம் போட்டுச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா அவனை கர்த்தர் இது வரைக்கும் ரொம்ப அற்புதமா நடத்திட்டு வர்றாரு. அவனுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இப்படியா எங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, என்னோட நாத்தனார் பிள்ளைங்கலாம் வருவாங்க, கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, என் பையன் அப்புறம் தனிமையாயிடுவான். சரி நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி என்ன பண்ணேன், ரெண்டாவது ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டேன். ரெண்டாவது ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு 50 நாள் பிள்ளை, ஒரு 2 மாசத்து பிள்ளையா இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எனக்கு பயங்கரமான ப்ளீடிங் இருந்துச்சு, பயங்கர பெயின் வந்தது. உடனே ஐயோ என்னடா அது டெலிவரி பெயின் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு, இவங்களும் வீட்டுல இல்ல, அவங்களோட அண்ணா வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா டாக்டர்ஸ் வந்து பெட் ரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு தலையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டு சொன்னாங்க, இது கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இது பிசாசு எதுவுமே செய்ய முடியாது, இந்த பிள்ளையை கர்த்தர் நிச்சயமா உனக்கு காப்பாத்தி கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அப்ப அந்த விசுவாசத்தோடு ஜெபித்துட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில ஸ்கேன் பண்றாங்க, அந்த குழந்தைக்கு நல்ல ஹார்ட் பீட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லிச்சாங்க, 5 மாசத்துல திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணுவோம், அதுல வந்து ஹார்ட் பீட் சரியா இல்ல, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த குழந்தையை அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 5 மாசம் வரைக்கும் ஜெபம்னா ஜெபம், அப்படி ஒரு ஜெபம். ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்த பிள்ளை, நான் ஆசைப்பட்டேன், எனக்கு பிள்ளை கொடுத்தீங்க, இந்த பிள்ளை கலைஞ்சு போறதுக்கு, இந்த பிள்ளையை நான் அபார்ட் பண்றதுக்கு நான் விட மாட்டேன் ஏசப்பா, உங்களை நான் கெட்டியா பிடிச்சிக்கிறேன். எனக்கு இந்த 2வது பிள்ளையை நீங்க எனக்கு நல்லா தாங்க ஆண்டவரே. எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு அது டவுட் வேற அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நான் தைராய்டு டேப்லெட் இடையில விட்டுட்டு அவங்க சொன்னாங்க மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில ரொம்ப கவலையோட ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருந்தேன். 5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் போய் பார்த்தோம், குழந்தை செம்மையா இருக்கு. அதாவது நஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா நின்னுச்சு, அந்த பிரிஞ்ச நஞ்சு ஒன்றாய் சேர்ந்து 5வது மாதத்துல குழந்தை சூப்பரா இருக்குன்னு ஒரு ஸ்கேன் ரிசல்ட் ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி அப்படியே மூளை வளர்ச்சி இல்லாம பிறந்துருமோ ஒரு பயத்திலே ஜெபிச்சு 10வது மாசத்துல அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அவன் தான் இங்க இருக்கிற என்னோட கிறிஸ், இப்ப 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பாருங்க ஆண்டவரை
பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டாரு. அவர்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. இந்த மாசம் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்கன்னு சொன்னப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்க உள்ளாருக்கும் தான் நான் சொல்றேன், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஏசப்பா கிட்ட எது கேட்டீங்கனாலும் எந்த விஷயம் கேட்டாலும் அது நிச்சயமா நடக்கும் உங்க வாழ்க்கையில. அதை மாத்திரம் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அதுபோல அந்த வசனத்துல முன்னாடி சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல தொடக்கத்துல சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க இதுவரைக்கும் ஒன்னும் கேட்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசுவே அப்படின்னு சொல்லி அவர் நாமத்தை சொல்லி நீங்க ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் எதை கேட்டாலும் உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி ஆண்டவர் நிச்சயம் செய்வார். நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் இயேசுவையும் கூப்பிடாம இருந்தவங்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கூப்பிட்டு பாருங்க, ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க. எங்க வாழ்க்கையில நாங்க பண்ண டெஸ்ட்ல எல்லாத்துலயும் 100% மார்க் வாங்கினவர் இயேசு மாத்திரம் தான். அதனால எங்க வாழ்க்கையில இயேசுவை இதுவரைக்கும் நாங்க விடவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போது நீங்க எல்லாரும் பிசினஸ் பீப்புளா இருக்கீங்க, எல்லாரும் ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கீங்க. இந்த நேரத்துல என்னோட ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா இவருக்கு அவர் தான் தொழில் சொல்லி கொடுத்தவரு. கடைசியில பார்த்தா இவரோட ஜாபை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு நல்ல லாபம் வருதே, இவனுக்கு போய் நம்ம அந்த வேலையை விட்டுட்டோமே அவருக்கு கொஞ்சம் காஞ்சத்தனம் வந்துருச்சு. வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, இவர் வேலையை அவர் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தான் லிங்க் கொடுத்துட்டு இருந்தவர். போட்டோகிராஃபி ஃபீல்ட்ல உங்களுக்கு தெரியும், வெட்டிங் போட்டோகிராஃபினா என்ன பண்ணுவோம், யாராவது ஒரு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரே அந்த தொழில் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எங்க பிசினஸ் 0 பிசினஸ் ஆச்சு. ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆண்டவரே கதற ஆரம்பிச்சோம். ஆண்டவரே என்ன ஆண்டவரே உண்மை செய்ய முடியல, மூச்சு விட கூட ஒரு தெம்பில்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எல்லாரும் எங்கெங்கயோ நடந்து போறாங்க இயேசுப்பா, நான் உங்க ஆலயத்துக்கு நடந்து போறேன், எனக்கு ஏதாவது ஒரு விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சேன். அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு நான் நடந்து சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க, நீ இங்க இருந்து இந்த கடைக்கு நடக்க மாட்டியே, வண்டியில கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லுவீங்க, நீ நடக்க போறேன்னு சொல்றீங்க, மயக்கம் போட்டு விழுந்துடாத, பிள்ளைங்க எல்லாம் தடுக்கிறாங்க, வேணாமா இது என்னமா இப்படி போனா தானமா அப்படின்னு. இல்ல எனக்கு அது மனசுல தோணிச்சு, நடந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் எங்க வீட்டுல இருந்து அந்த வீடு சர்ச் 10 கிலோமீட்டர் நடந்து போனேன். இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சேன், ஆண்டவரே நான் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாகணும். ஆண்டவரே நடந்து 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 அந்த 10 கிலோமீட்டர் நடந்து போய் வெள்ளிக்கிழமை அப்பா என்னை ஒரு வார்த்தை பேச சொல்லியிருந்தாங்க. 7 வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 7 வார்த்தைகள் அன்னைக்கு பேசுவாங்க குட் ஃப்ரைடே அன்னைக்கு. அது மாதிரி நான் ஒரு வார்த்தை பேசுறேன். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து திரும்ப ஈஸ்டர் அன்னைக்கு அப்ப நான் கதறி அழுகுறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அப்படி ஊழியத்தை செய்யறேன் ஆண்டவரே. அது வரைக்கும் ஊழியம்னா பிடிக்கவே பிடிக்காது. இயேசு ஏதோ போறோம் வரோம் சர்ச்சுக்கு இவ்வளவுதான், இதோட லிமிட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஒரு லிமிட்குள்ள என்ன வச்சிருந்தேன். அன்னைக்கு கதறி சொல்ல ஆரம்பிச்சேன், ஆண்டவரே இப்படி ஊழியத்தை செய்யறேன். என் பையன் டைப் 1 டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். எங்க அம்மா சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் இவனுக்கு நல்ல விடுதலை தருவாருன்னு. மா பேசாம இருங்கம்மா, சும்மா நானே அழுதுட்டு இருக்கேன், இப்ப ஊழியம் கிளியோன்னு சொல்றீங்க அப்படின்னு அவ்வளவு வெறுப்பா பேசினேன். நானு அன்னைக்கு போய் சர்ச்சில் குட் ஃப்ரைடே அன்னைக்கு கதறி அழுவுறேன், ஆண்டவரே உங்க ஊழியத்தை நான் செய்ய ரெடியா இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு அந்த குட் ஃப்ரைடே முடிஞ்சு ஈஸ்டர் அன்னைக்கு நான் போய் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கேன். சர்ச்சில் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஒரு 2 வாரமா புதுசா வர ஒரு பையன், ஷீபோன்னு சொல்லிட்டு நாகர்கோயில் பையன். அந்த பையன் வந்திருக்க பையன் அன்னைக்கு ஒரு தரிசனம் பார்த்துருக்கிறாப்புல. அந்த தரிசனத்தையும் எங்க அப்பா என்கிட்ட சொல்லல, எதுவுமே சொல்ல. நானும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அந்த வெள்ளிக்கிழமையில இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவரே உங்க ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லி. அப்போ எங்க அப்பா ஈஸ்டர் அன்னைக்கு முடிச்சுட்டு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்றாரு, மா நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ தான் செய்தி கொடுக்குற அப்படின்னாரு சர்ச்சில். அப்பா ஏன்ப்பா நீங்க படுக்கையில இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா எங்க அப்பாவுக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். காலில் அப்படியே ஆட்டோ மோதி எங்க அப்பா கால் சதையை அப்படியே பிச்சுட்டு வந்துருச்சு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த காலு அப்படியே கிரஷ் ஆயிடுச்சு, போன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணாப்பினான்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இனிமே உங்க அப்பா நடக்க மாட்டாரு. டாக்டர் கூப்பிட்டு எங்க கிட்ட சொல்றாரு, ஒரு டாக்டர்கிட்ட போறோம் செகண்ட் ஒப்பீனியனுக்காக. அவர் சொல்றாரு, அப்படியே காலை வெட்டிட்டுங்க, வேற பிளாஸ்டிக் கால் பொருத்திடலாம் அப்படிங்கிறாரு. என்னடி இது கசாப்பு கடைக்காரர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில அப்பாவுக்கு என்ன செய்யறதே தெரியல. கடைசியில பார்த்தா கண்ணாமினான்னு ஃபிக்ஸ் ஆன அந்த கால் நடக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கார் ஓட்டுற வரைக்கும் வந்தாரு. ஆண்டவர் அவ்வளவு பெரிய அற்புதத்தை எங்க அப்பாவுக்கு செஞ்சாரு. எங்க அப்பா மத்த எப்படின்னு சொல்றதை விட மன தைரியம் அதிகமானவர். இயேசு மேல பயங்கர விசுவாசம், அப்படியே ஒரு அலாத விசுவாசம். எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்காக தான் வாழணும், இந்த சபைக்காக தான் நான் வாழ்றேன்னு
சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேவன் மேல விசுவாசம் அதிகமா இருந்ததுனால ஆண்டவர் அவர் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சாரு. காலை நல்லா ஆக்குனாரு. இது வரைக்கும் வயசு 75 ஆகுது, அந்த காலில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு இன்னமும் நடக்கிறாரு, இன்னமும் ஓடுறாரு, இன்னமும் இயேசுக்காக ஊழியம் செய்றாரு. ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்கும் போய் ஜெபம் பண்ண போறாரு. இன்னும் கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியம். இயேசு எனக்கு உயிர் கொடுத்தாரு, இயேசு எனக்கு காலை கண்ணாப்பினாலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து வலியோடனாலும் ஏன் சொந்த காலில் நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எங்க அப்பாக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் இன்னமும் உயிரோட இருக்கிறாரு, இன்னும் சந்தோஷமா இருக்கிறாரு, இன்னும் சபைகளை நடத்திக்கிட்டு வராரு. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் மூலமா செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி ஒரு சூழ்நிலையில அப்பா நீங்க படுத்துக்கிட்டே ஆராதனை நடத்தினாரு. கட்டில கடைசியில சர்ச்சு கடைசியில போட்டுட்டு அப்ப கூட எந்திரிச்சு நான் போய் செய்தி கொடுத்தது இல்ல. அப்ப நான் எங்க அப்பாட்ட சொன்னேன், அவ்வளோ ஒரு சூழ்நிலை நீங்க படுத்து கிடந்தப்ப கூட நான் செய்தி கொடுத்தது இல்லையேப்பா, இன்னைக்கு ஏப்பா செய்தி கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் உன்னை தகப்பனா நான் இன்னைக்கு சொல்ல ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், நீதான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் செய்திக்காக இங்க போய் நிக்கிறேன். ஒரு பெரிய அபிஷேகத்தை நான் உணர முடிஞ்சது. அந்த இடத்துல தான் சொன்னாங்க, அந்த தரிசனம் பார்த்த அந்த தரிசனத்தை எனக்கு விளக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வந்து இப்படி ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். அந்த கபோர்ட் கிட்ட இருந்து இயேசு வந்தாரா. அந்த பையன் பார்த்தானா, இந்த ஃபர்ஸ்ட் ரோல நான் உட்காந்துருப்பேன், அந்த ஃபர்ஸ்ட் ரோல இப்படி வந்தாரா, செகண்ட் ரோக்கு இப்படி போனாரா, திரும்பவும் ஃபர்ஸ்ட் ரோல வந்து என் நெத்தியில ஏதோ எழுதினாரா, எழுதிச்சு திரும்ப செகண்ட் ரோ அப்படி பின்னாடி வருவாருன்னு பார்த்தா அப்படியே போய் திரும்பவும் அதே இடத்துல மறைஞ்சிட்டாரு அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்காப்ல. அப்ப இதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன நெத்தியில எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அதை யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியக்காரங்க யார ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அவங்க நெற்றியில எல்லாம் அவர் வந்து எழுதுகிறத வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் நல்லா உறுதிப்படுத்திக் கொண்டேன், இயேசு என்னை தன்னுடைய ஊழியத்துக்காக அழைத்தார் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கிறேன். அந்த உறுதியை ஆண்டவரை நெற்றியிலேயே எழுதி காமிச்சிருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே 3 நாளா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவரே நான் உங்க ஊழியத்தை செய்வேன்னு சொல்ல ஒப்பு கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, நெத்தியில பிக்ஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். நீ ஊழியக்காரி, நீ எனக்காக நீ நிச்சயமா ஊழியம் செய்யணும்னு. இப்படி ஒரு ஊழியத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்பா கூட ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். செஞ்சிட்டு இருக்கும் போது மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து அழைப்பு வந்தது. முதல் தடவை மலேசியாவுக்கு போறேன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி எல்லாம் என்னுடைய ஊழியக்காரர் என்னுடைய கணவரை நான் ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப என்னாச்சுன்னா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டரோட பையன் மலேசியால இருக்கிறான். அந்த பையன் என்ன சொல்லிட்டான், நீ வரும்போது டிக்கெட் போட்டு வந்திருக்க, நீங்க போகும்போதுக்கு நான் ரிட்டர்ன் டிக்கெட் வந்து நான் காசு கொடுத்துறேன், நீங்க 2 டிக்கெட் போட்டு வந்துருங்க, ஆனா நான் காசு கொடுத்துறேன், உங்களுக்கு எல்லாமே நான் மீட்டிங்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி இதை நம்பி நாங்க டிக்கெட்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டோம். கடைசியில் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்றாரு அந்த பையன், நான் உங்களை எப்போ வர சொன்னேன், நான் உங்களை வர சொல்லவே இல்லையேன்னு. அப்படியே தாரையா கண்ணீர் வருது. என்னோட வீட்டுக்காரரை நான் என்ன பண்ணிட்டேன், அவரையும் ஊழியத்துக்கு சரின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தடவையா கூட்டிட்டு போறேன், இப்போ இப்படி ஆயிடுச்சு, இப்போ டிக்கெட் கேன்சல் பண்ண சொல்லவும் முடியாது, என்ன செய்ய போற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருந்த நேரத்துல ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஊழியக்காரர் மூலமா என்கிட்ட பேசினாரு. அவர் சாட்சிகளை எல்லாம் சொல்லும் போது அப்படியே தாரையா கண்ணீர் விட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊழியம் வந்து நானா பிக்ஸ் பண்ண ஊழியம், அதனாலதான் இது நிறைவேறல, நீங்க எனக்கு பிக்ஸ் பண்ணி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசம் போட்டு நான் ஜெபித்த போது திடீர்னு பார்த்தா இன்னொரு பாஸ்டரை கான்டாக்ட் பண்ண, அவரு உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டரை நான் ஆர்கனைஸ் பண்ணி தரேன் மலேசியால அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவரோட நம்பர் எல்லாம் கொடுத்து நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணுங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணப்ப ஐயோ இது வந்து சைனீஸ் நியூ இயர் டைம் ஆச்சு, எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்களே, சர்ச்சை கூட மூடி வச்சுட்டு எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க, இது சைனீஸ் நியூ இயர், நீங்க எப்படி ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவரு கேட்கிறாரோ எல்லாரும் கண்டிப்பா பெண்கள் எல்லாம் ஸ்டேஜ்ல ஏத்த மாட்டேன்னு சொன்ன பாஸ்டர்லாம் கண்டிப்பா அவங்களை அனுப்புங்கன்னு எனக்கு கிட்டத்தட்ட 10 நாள் நான் அங்க இருந்தேன். எனக்கு ஒரு 15 இடத்துல கர்த்தர் ஊழியங்களை பிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு, பெரிய ஆச்சரியம் செஞ்சாரு. அந்த சூழ்நிலையை பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை இனிமே எப்படி ஆக போதோன்னு யோசனை செலுத்தல, தேவனால் எல்லாம் கூடும். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆகும், ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகிறது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டப்ப தேவதூதன் ஒரு வார்த்தை சொன்னான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல, தேவன் கிட்ட அவர் நாமத்தினால நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் செய்வதற்கு அவரால முடியும். அவரை நம்புறவங்களாம் ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, நம்ம கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த காரியத்தை செய்வார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும்னாரு. ஆண்டவரே இந்த சிங்கப்பூருக்கு மட்டும் என்ன கூட்டிட்டு போயிருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சிங்கப்பூர்ல ஒரு 2 நாள் தான் இருந்தேன், 5 சர்ச்சில் பேசுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி எல்லாம் ஆண்டவர் பயங்கரமா ஊழியத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் திடீர்னு வண்டியில போறேன், என்னுடைய பிரேயர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து பிரேயர் பண்றதை காட்டிலும் வண்டியில ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நான்
நான் டிராவல் பண்ணோம் என்னோட வீட்டுல இருந்து ஆஃபீஸ்க்கு. அந்த 10 கிலோமீட்டர்ஸ் ஆண்டவரோட ஜோம் பண்ணிட்டே போவேன், கத்தி ஜோம் பண்ணுவேன். அப்படி கத்தி பாட்டு பாடுவேன், பைத்தியக்காரின்னு யாரும் நினைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், பாடிட்டே தான் போவேன், தேவனை துதிச்சுட்டே தான் போவேன். அப்போ ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, லெபனோன் லீபனோன் அப்படிங்கிற ஒரு பேரை ஒரு கார்ல அப்படி எழுதி இருக்கிற மாதிரி பாக்குறேன். ஆனா எனக்கு வந்து அந்த கார் முன்னாடி போகுதான்னு தெரியல, உண்மையிலே கார் போதா இல்ல நம்ம கண்களுக்கு தான் அப்படி தெரியுதான்னு இன்ன வரைக்கும் எனக்கு அது புரியல. ஆனா நான் என்ன லெபனோன் அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் என்னோட பேசினாரு, இதுதான் உன்னுடைய ஊழியத்தின் பேர் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஊழியத்தின் பேர் நான் ஹெப்ரோன்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், இது என்ன லெபனோன் ஒரு பேரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பன் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த தேசம் எதுப்பா எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுத்தாரு. அந்த ஊழியத்தை ரொம்ப அற்புதமா செய்ய உதவி செய்தார். ஒவ்வொரு ஈஸ்டர் அன்னைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்னை ஊழியத்துக்கு அழைத்தது ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 சபைகளை ஆண்டவர் ஸ்தாபிக்க உதவி செய்தார். கிட்டத்தட்ட நான் ஊழியம் ஆரம்பிச்சு 2.5 வருஷம் தான் ஆகுது, ஆனா 4 சபைகளை ஸ்தாபிக்க உதவி செய்தார். இப்படியாக ஆண்டவர் என் ஊழியத்திலையும் நிறைய அற்புதங்களை செய்தார். ஒவ்வொரு அற்புதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணா நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியால நான் திருச்சியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஆனாலும் ஒரு இருளடைஞ்ச பூமி மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல ஒரு 4 மீட்டிங் நடத்தினேன். 4 மீட்டிங் நடத்திட்டு அதுக்கப்புறம் சர்ச் வைக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த சபை அண்ணா நகர் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கேட்டு நான் நினைச்சேன், சரி என் பையன் வந்து பேட்மிண்டன் விளையாடுறான், அந்த இடத்துலதான் நான் வந்து அந்த இடத்த நினைச்சிட்டு இருக்கேன் போல, அதனால அண்ணா நகர் நமக்கு சத்தம் கேட்டிருக்க மாட்டிருக்கு அப்படின்னு அசால்ட்டா விட்டேன். ஆனா ஆண்டவர் திரும்ப கன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அண்ணா நகருங்கிறது நிறைய அண்ணா நகர் இருக்கு திருச்சியில. என்ன அண்ணா நகர்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, ஈஸ்டருக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு, எனக்கு எந்த அண்ணா நகர்னு சொல்லுங்கன்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னார், டயனா வீடும் அண்ணா நகர் தானே அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை அதிகாலை 3 மணிக்கு கேட்டேன். அப்ப டயனா வீடு அண்ணா நகர். அப்புறம் தான் யோசிக்கிறோம், துள்ளி குதிக்கணும் போல இருந்துச்சு. ஆண்டவரே இவ்வளவு நாளா அங்கேதான் நான் போறேன், இவ்வளவு நாளா அந்த சைடு அன்னைக்கு கூட ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போனேன், ஆனா அப்ப கூட எனக்கு ஞாபகம் இல்ல நீங்க இவ்வளவு அழகா பேசுனீங்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். அப்போ இப்போ ரீசெண்டா 1 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணு வந்து நைட்டு ஒரு 10:45 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னே நான் நினைச்சேன், என்னடா 10:45 மணிக்கு யாரு இது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணா ஒரு லேடி பேசினாங்க. லேடி பேசிட்டு என்ன சொல்றாங்க, நீங்க வந்து பாஸ்டர் எஸ்தர் கிரீனா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னா உங்க நோட்டீஸ் நான் பார்த்தேன், குப்பையில கிடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப குப்பையில கிடந்ததை ஆண்டவர் என்னை எடுக்க சொன்னாரு, அதனால எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன உங்ககிட்ட பேச சொன்னாரு, ஆனா என் போன்ல ரீசார்ஜ் இல்லை, அதனால வந்து நான் பேச முடியல. அதுக்கப்புறம் இப்ப திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உனக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அதனால ரீசார்ஜ் பண்ண உடனே ஆண்டவரே நீங்க சொன்னபடிதான் இது வந்து நான் எடுத்திருக்கேன், அதனால இதை வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என் வீட்டுக்காரரு கிட்டத்தட்ட 6 வருஷமா பைத்தியக்காரரா இருக்காரு. அதாவது 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, அதுக்கு முன்னாடியே ஒரு 30 வருஷமா அவர் என்னவா இருக்காராம், ஒரு பைத்திய ஸ்டேஜ், ஒரு டிப்ரெஷன், ஒரு சும்மா கண்ணால பேசுவாரு, பயங்கரமான ஒரு பைத்தியக்காரனை அவங்களுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த 6 வருஷமா அந்த பிள்ளை பிரேயர்ல இருக்கிற பிள்ளைனால அவரை விட்டுறாம, இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒரு சின்ன கோவப்பட்டுட்டா, சின்ன ஒரு ஏதாவது சொல்லிட்டா உடனே என்ன பண்ணுதுங்க, அடுத்தது உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு அம்மா வீட்டுல வந்து உட்காந்துக்கணும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 6 வருஷமா ஒரு பைத்தியக்காரன், திடீர்னு பார்த்தா தன்னால பேசுவான், திடீர்னு பார்த்தா அவனை விட்டுட்டு ஓடுறேன்றான், திடீர்னு பார்த்தா பச்சை மிளகாய் அரைச்சு குடிச்சிருவாங்களாம். ஒரு 100 கிராம் பச்சை மிளகாவை எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சு இந்த பொண்ணு வரதுக்குள்ள அரைச்சு குடிச்சிருவாரு. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6000 பிசாசு தலைக்குள்ள இருந்து அவருக்கு பேசிக்கிட்டே இருக்குமா, ஒவ்வொரு கமாண்டா கொடுத்துக்கிட்டே இருக்குமா. பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், லேகியோன்னு ஒரு பிசாசு இருந்துச்சு, அது பண்ணிக்குள்ள போச்சுன்னு நம்ம வாசித்தோம். ஆனா உயிரோட தான் இன்னைக்கும் அந்த பிசாசுகள் என்ன பண்ணுது, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. இப்ப இந்த 6000 பிசாசும் இந்த 6000 இப்ப சொல்றாரு அவரு. ஆனா அந்த 6000 பிசாசுங்கிறது 6000 டிஃபரெண்ட் கமாண்ட்ஸ் அவர் கொடுத்துட்டு இருக்குமா. இஞ்சி அரைச்சு குடின்னு சொல்லுமா, இப்படி உடனே இஞ்சி அரைச்சு குடிச்சிருவாங்க. எதுக்காக அப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நான் உன்னை விட்டு போயிடுறேன், நீ இந்த இஞ்சி அரைச்சு குடிச்சா நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுமா. அதுக்காக உடனே என்ன பண்ணுவாரா இவரு, அதை அரைச்சு குடிச்சிருவாரா. அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜ் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, 4 தடவை ரோட்ல இருக்கிற அரளிப்பூவை அரைச்சு குடிச்சிட்டாராம். ஆனா இத்தனை குடிச்சும் ஒண்ணுமே ஆகாதான் அவருக்கு. என்னதான் குடிச்சாலும் உயிரோட இருக்காரு, இன்னமும் உயிரோட இருக்காரு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பொண்ணு சொல்லுச்சு, 4 தடவை குடிச்சிட்டா இருக்கா, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இதுக்கு மேல அவர் வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, கடைசியா என்ன சொல்லிருக்குன்னா, அந்த பிசாசு அப்படியே ஓவரா இவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சுது.
சொல்லிச்சான், இன்னும் வந்து இவங்க வீட்டுல 7 பேர் மொத்தம், 5 பேருக்கு இந்த மாதிரி பைத்தியத்தை உண்டு பண்ணிருக்க அந்த பிசாசு. அவங்க பிலிசூனிய மாதிரி வச்சுட்டாங்க. அதனால இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 4 பேர் செத்து போயிட்டாங்க. இதுல இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, இவர் மட்டும்தான். இவரை நான் கொல்றதுதான் நெக்ஸ்ட் வேலை அப்படின்னு சொல்லிச்சு. என்ன எப்படி நீயா சாவடியா இல்ல நான் உன்னை சாவடிக்குவா அப்படின்னு என்னை பார்த்து இந்த சாத்தா கேட்டுட்டே இருக்கேன், காதுல பேசிட்டே இருக்கு, பாய் என்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு இப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப இந்த பொண்ணு ரொம்ப கதறி அழுதா என்கிட்ட. நைட்டு 10:45 மணிக்கு, அக்கா என் வீட்டுக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு இரவு நான் உடனே என்ன சொல்லிட்டேன் தெரியுமா, நீ வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து ஜெபம் பண்ணுப்பா. நான் என்ன யோசனை பண்ணேன், ஐயோ நம்மளே வேலைக்கு போயிட்டு இருக்கோம், அசந்து போய் ராத்திரி வந்து படுக்கிறோம், இதுல இந்த பேயை ஓட்டிக்கிட்டு இதுக்காக எது ஜெபம் பண்ணிட்டு கிடக்க, நமக்கு வேணாம் அந்த பிரச்சனை, எங்க அப்பா அம்மாட்ட தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உடனே எங்க அப்பா அம்மா கதை எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில அதிகாலை ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊழியம் உனக்கு கொடுத்தனா உங்க அப்பா அம்மா கொடுத்தனான்னு கேட்டாரு. ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் சரியா செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போன் பண்ணா. உடனே நான் சொன்னேன், சனிக்கிழமை என்னோட கூட்டத்துக்கு நீ வா, சனிக்கிழமை அண்ணா நகர் உனக்கு பக்கம் தான், நீ வா அந்த கூட்டத்துக்குன்னு சொன்னேன். அக்கா நான் வரேன்கான்னு சொன்னா. ஆனா நீ சனிக்கிழமை வரும்போது நான் வந்து அங்க பேயெல்லாம் ஓட்டிட்டு இருக்க மாட்டேன், சனிக்கிழமை வரும்போது நீ சாட்சி சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த 3 நாட்கள்ல அந்த பிள்ளை 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் சனிக்கிழமை வந்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சா. என்ன அப்படின்னு சொன்னா, முத நாளே அந்த பிசாசு சொல்ல ஆரம்பிச்சா அவருக்குள்ள இருந்து, இனிமே நீ அருளிவதை குடிக்காத, ஒரு அக்கா உனக்காக ஜெபம் பண்றா, அந்த அக்கா என்னை ரொம்ப எதிர்த்து நிக்கிறா, அவளை என்னால ஜெயிக்க முடியலப்பா, இனிமே நான் உனக்குள்ள இருக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் போயிடுவேன் அப்படின்னு இந்த பிசாசு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் 2வது நாள் சொல்லிச்சான், இனிமே நான் உன் கூட பேச மாட்டேன், நான் ஓடி போயிடுறேன்னு சொல்லிச்சான். 3வது நாள் கம்ப்ளீட்டா பேச்சே இல்லை. ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். சனிக்கிழமை அந்த பொண்ணு வந்துச்சு, ரொம்ப அழகா சாட்சி சொல்லுச்சு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சாட்சி சொல்லுச்சு. அந்த பிள்ளை கடைசி என்ன தெரியுமா சொல்லுச்சு, எனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுனா, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுனா நான் எஸ்தர் கிரீன் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமா போச்சு எனக்கு. அப்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிள்ளை முதல்ல என்ன தெரியுமா சொல்லுச்சு, ஐயோ எங்க சபையில நான் இருக்கேன், உங்க சபைக்கு மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னுச்சு. சரிப்பா நீ சபைக்கெல்லாம் வர வேணாம், எனக்கு தேவை என்ன, ஒரு ஆத்துமாக்கு விடுதலை கிடைச்சா போதும். ஒரு பைத்தியக்காரன் நல்லா ஆயிட்டானா அதை விட இயேசுக்கு சாட்சி சொல்றதுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ஓடி நாங்க சனிக்கிழமை நடத்துற ஆராதனைக்கு ஓடி வராங்க. அந்த பையன் சொன்னா, அப்படியா அக்கா சர்ச்சுக்கு நான் இப்பவே வரேன்னு உடனே கிளம்பி கரெக்டா சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் பெரிய விடுதலையோட அந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறார். அந்த பொண்ணு கொண்டு அந்த நோட்டீஸை காமிச்சிச்சு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அந்த நோட்டீஸ் எப்ப நடந்தது தெரியுமா, கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நோட்டீஸை அந்த பொண்ணு கீழே குப்பையில இருந்து எடுத்திருக்கு. அந்த 7 மாசம் எத்தனை பேர் குப்பையை அள்ளிருப்பாங்க, எத்தனை பேர் எரிச்சிருப்பாங்க, எல்லாத்துலயும் மீண்டும் நோட்டீஸ் கீழே கிடந்து அந்த நோட்டீஸை பார்த்து அந்த பிள்ளை ஓடி வந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்தார். நோட்டீஸை காமிச்சோம். நான் நினைச்சேன் 1ஆம் தேதி அதே பாஸ்டரை கூப்பிட்டுருந்தேன், அவனுக்கு இந்த 1ஆம் தேதி நடந்ததுன்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா 7 மாசத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு மீட்டிங்கோட ஒரு நோட்டீஸ் கடந்து அந்த பிள்ளையோட வாழ்க்கைய, அந்த பைத்தியக்காரனோட வாழ்க்கைய இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையாக மாற்றி அந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. 2 பேரும் சந்தோஷமா வராங்க. இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் எங்களுடைய ஊழியத்துல நடக்குது. அந்த மாதிரி காரியங்களை உங்க வாழ்க்கையிலும் செய்வதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் இயேசு அப்படின்னு சொன்னா உலகத்தின் ரட்சகர். அவர் வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆனா எல்லாருக்கும் தேவனாய் இருக்கக்கூடிய இயேசுவை தான் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அந்த இயேசு என் வாழ்க்கையை மாத்தினாரு, அதே போல உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு முடியும். இப்படிலாம் நடந்துட்டே இருந்துச்சு. எனக்கு 2 பசங்களை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னேன். முதல் பையனை ஆண்டவர் வந்து உயர்த்த ஆரம்பிச்சாரு. 11th 12th பாத்தீங்கன்னா நான் அவனோட ப்ரீகேஜி எல்கேஜி அட்மிஷனுக்கே நான் ஒரு பெரிய ஸ்கூல் திருச்சியில பாத்தீங்கன்னா சாம்பியன் ஸ்கூல், அந்த ஸ்கூலோட ஹெட் ஆஃபீஸ்ல தான் நான் ஒர்க் பண்றேன். அந்த ஸ்கூலோட ஹெட் ஆஃபீஸ்னா ஒரு 55 ஸ்கூலோட ஹெட்டுக்கு ப்ரொவின்ஷியல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் ஹெட்டுக்கு நான் வந்து செக்ரட்டரியா வேலை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல நான் வேலை பார்க்கல. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு வந்து படுத்துருவாங்க. அப்பதான் என்ன நடக்கும்னா அப்ளிகேஷன் அந்த ஸ்கூலுக்கு வாங்க முடியும். அப்ளிகேஷன்லயே அவங்க நல்லா காசு சம்பாதிச்சிருவாங்க. அவ்வளோ அப்ளிகேஷன் விற்பாங்க. ஆனா கிடைக்கிறது ஒரு 40 சீட் தான் கிடைக்கும். அந்த 40 சீட்ல என் பிள்ளைக்கு ஒரு சீட் வேணுமே நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நாங்க போய் அவ்வளவு சீக்கிரம்லாம் படுத்து இருந்தெல்லாம் அப்ளிகேஷன் வாங்கல. ஆனா ரொம்ப லகுவா அந்த சீட்டை எங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப கேந்திர வித்யாலயில படிக்க வச்சா என் பிள்ளை பயங்கர ஸ்மார்ட்டா இருப்பான்னு சொல்லிட்டு கேந்திர வித்யாலயில படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பயும் ஆண்டவர் அந்த சீட்டு எனக்கு ரொம்ப இலகுவா கிடைக்கும்படி உதவி செய்தார். சரி திரும்ப 10th முடிச்சோட 11th பார்த்தா கேந்திர வித்யாலயில இன்னொரு KV3ல கொண்டு வந்து போட்டதுனால KV1ல அட்மிஷன் 11th 12th கொடுக்கவே இல்லை. ரொம்ப சோகத்தோட கவலையோட ஒவ்வொரு இடமா அட்மிஷனுக்கு அலைகிறேன்.
ஒண்ணுமே நடக்கலையே ஆண்டவரேன்னு சொல்லும்போது என்னோட ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு ஏன் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்க மாட்டீங்களா, ஒவ்வொரு ஸ்கூலுக்கு அலையிறீங்களாம்ல அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஒரு பெரிய ஸ்கூல்ல அவ்வளவு ஃபீஸ் என்னால கட்ட முடியாது பிரதர்ன்னு சொன்னேன். நீங்க வாங்க, உங்களுக்கு 50% கன்செஷன் வாங்க அப்படின்னாங்க. நாங்க போய் அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரு. இந்த 11வது 12வது அதுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பணக்கார பிள்ளைங்க. அந்த பணக்கார பிள்ளைங்களோட நம்ம பிள்ளை சேர்ந்துச்சுன்னா என்ன நினைக்கும், ஆஹா ஓஹோன்னு வாழணும்னு நினைக்கும், நம்ம கஷ்டப்படுறோமே நினைக்குமேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கவலை. ஆனா கர்த்தர் அந்த 11வது 12வது ரொம்ப அற்புதமா கடந்து வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த 12வது படிக்கிறப்போ அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஆண்டவர் லைஃப்ல கொடுத்தாரு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து ஒரு காம்படிஷன் போனான், ஸ்விம்மிங் காம்படிஷன். அதுல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் போனா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆயிட்டான். ஐயோ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆயிட்டான். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்லயே செலக்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா நேஷனல்லயே செலக்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் போனா இன்டர்நேஷனல் வேர்ல்ட் லெவல்ல 10th பொசிஷன் வரும்படி இந்தோனேஷியால போய் விளையாண்டு வந்தான். அவன் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சபடி டைப் 1 டயபெட்டிக், இன்சுலினை போட்டுட்டு குத்திட்டு தான் அவன் போய் அந்த விளையாட்டை விளையாடணும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தாதபடி வேர்ல்ட் லெவல்ல 10th பொசிஷன் வரும்படி உதவி செய்தார். அந்த 10th பொசிஷன் பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 10th பொசிஷனை வச்சுட்டு காலேஜ்ல சீட் கேட்டா எல்லா காலேஜ்லயும் சீட் தரேன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஒரு காலேஜை ஃபிக்ஸ் பண்ணி மைண்ட்ல வச்சிருந்தேன். என் பையனும் அதுல ஃபிக்ஸ் ஆயிட்டான், ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் கோயம்புத்தூர்ல. ஆனா அந்த காலேஜ்ல கடைசி வரைக்கும் இழுத்து அடிச்சாங்கப்பா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா தரேன்னு ஃபீஸ் இல்லாம படிக்க வைக்கிறேன்னு சொல்லி. நாங்களும் அதே நம்பிட்டு வேற எந்த காலேஜ்லயும் அப்ளிகேஷன் போடல. எங்களை கூப்பிட்டு அல்பிகேஷ் அங்கிள் SRMல ஃப்ரீ சீட் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அங்கிள் இல்ல அங்கிள், என் பையன் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டான், அதுதான் அந்த காலேஜ்ல தான் போவேங்கிறான், நானும் அந்த காலேஜ்ல தான் படிக்க வைப்பேன், அந்த காலேஜ்ல படிச்சாலே என் பிள்ளை பெரிய லெவல்ல வருவான் இப்படிலாம் நான் யோசனை பண்ணேன். கடைசியில் அந்த காலேஜ்ல போய் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணாங்க, அட்மிஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு நாங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போய் நிக்கிறோம். இல்ல நீங்க ஃபுல் ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் இங்க அட்மிஷன் அப்படின்ட்டாங்க. ஆண்டவரே என்ன பண்ணுவேன்னு சொல்லி தவிச்சேன். நாங்க அப்படி இமீடியட்டா 1.5 லட்சம் ரூபாய் ஏற்கனவே ஒரு 50,000 கட்டியிருந்தோம். 1.5 லட்சம் ரூபாய் பரட்டுற அளவுக்கு நாங்க பெரிய ஆள்லாம் கிடையாது. எங்க பிசினஸ் லெவல்லாம் கொஞ்சம் கம்மியான லெவல்ல தான் போயிட்டு இருந்தது. கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் பிசினஸ் டல் ஆச்சு எங்களோட பிசினஸ், அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த 1.5 லட்சம் எப்படி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல உட்காந்து அந்த 1.5 லட்சம் ரெடி பண்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒண்ணு ஃப்ரீ சீட் கொடுங்க, இல்லைன்னா அதை கட்டுறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் ஆண்டவர் செய்வாரு. அதை கட்டக்கூடிய பலன் ஆண்டவர் கொடுத்தாரு. இதுவரைக்கும் 2 செமஸ்டர் பண்ணியிருக்கான். 2 செமஸ்டரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்கான். ஆனா தேவன் கட்டுறதுக்கு அந்த சரியான நேரத்துல அவனுக்கு கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்படியாக காலேஜுக்குள்ள போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இவங்க ஃபீஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தோம். காலேஜ்ல இருந்து எதுக்குன்னு சொன்னா அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆயிட்டான். அடுத்த திரும்ப வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போறான். திரும்ப உத்தரகாண்ட்ல போய் செலக்ட் ஆனா. இங்க முதல்ல திருச்சியில ஆரம்பிச்சுட்டு காஞ்சிபுரத்துல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் போனா. அதுக்கப்புறம் அவன் வந்து ஈஜிப்டுக்கு செலக்ட் ஆயிட்டான். நான் சொன்னேன், தம்பி யார்கிட்டயும் பணம் கேட்கறதா எனக்கு மனசு சரியில்லைப்பா, உங்க காலேஜ்ல அனுப்புனா நீ போ, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனும் சரிமா அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டா இருந்தாங்க, கண்டிப்பா இந்த வருஷம் பிள்ளைய அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி. கடைசி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போய் ஏர்போர்ட்ல நிக்கிறான். இவன் மட்டும்தான் காசு கட்டலன்னு சொல்லி இவனுக்கு மட்டும் எந்த யூனிஃபார்ம் எதுவும் கொடுக்காம இவனை தனியா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து கண்ணீர் வடிச்சேன். ஆண்டவரே எல்லாரும் ஏமாத்தணும் ஆண்டவரே, யாருமே தரலன்னு சொன்னான். ஆனா நீங்க என் பிள்ளைய நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் ரொம்ப அற்புதமா எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவனுக்கு கட்டி இந்தோனேஷியா ஈஜிப்ட் போனா. ஈஜிப்ட் போகும்போதெல்லாம் சொல்றான், அம்மா அங்கேயே என்னால முடியலம்மா, ஈஜிப்ட்ல இருக்கிறவங்களே 10 பிளேஸும் அவங்க வந்துருவானுங்கம்மா, இப்ப நான் ஒரு 24வது பிளேஸ் வந்தா பரவாயில்லமான்னு சொன்னான். டேய் உனக்கு அசிங்கமா இல்ல, 24வது பிளேஸே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருப்ப, உனக்கு பாரு இந்த தடவை ஆண்டவர் உன்னை என்ன லெவலுக்கு கொண்டு வரான்னு பாருடா, நீ ஆண்டவரை மட்டும் புடிச்சுக்கடான்னு சொன்னேன். கரெக்டா இது ஓட போறான். அப்ப வந்து எனக்கு ஃபோன் பண்றான், மா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கான், மா எல்லாரும் காலி சுருக்கிக்கிச்சு. ஏன்னா அந்த மணல் வந்து ரொம்ப பொடிசான மணலாம். ஈஜிப்ட்ல சாதாரணமா நம்ம ஓடுற மாதிரி ரோட்ல ஓடுறது இல்ல, கடல் கரையில ஓடணும், கடல்ல ஸ்விம்மிங் பண்ணணும், கடல்ல ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்து ஷூட்டிங் பண்ணணும், 3 வேலையும் ஒன்னா செய்யணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு டயபெட்டிக் பேஷண்டா அவன் என்கிட்ட அழுகிறாமா, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறமா, எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறமா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஆண்டவரை நம்பு, இது வரைக்கும் உன்னை வெட்கப்படுத்துறது இல்ல, இனிமேலும் ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டாரு, நீ ஊழியக்காரனோட பிள்ளை, நிச்சயமா ஆண்டவர் உன்னை உயர்த்துவாரு, உன்னை பெரிய லெவல்ல கொண்டு வந்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனோட இதுல உன் கால்களை மான்கள் கால்களை போல ஆண்டவர் மாத்துவாரு, உன் கால ஆண்டவருக்கு அவர் காலோட சேர்த்து வச்சு அவர் ஓடுவார் உனக்காக, உன்னை தூக்கிட்டு சுமந்துட்டு போய் அந்த நீ சேர வேண்டிய பாயிண்ட்ல ஆண்டவர் கொண்டு போய்
ரீச் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா ஆண்டவர் செய்தாரு. எல்லாம் எப்படி நடந்து எப்படி ஓடனா என்னமே எனக்கு தெரியலமான்னு சொல்றான். அப்படியே கண்ணே சுத்திட்டு வந்துச்சுமா. கடைசியில எப்படியோ போய் ரீச் ஆயிட்டேன்னு சொன்னான். கடைசியில அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் யார்கிட்ட சொல்லாத. என்ன சொன்னா நான் செகண்ட் வந்துட்டேன்னு நினைக்கிறேமா அப்படின்னு சொன்னான். கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் கடைசி அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்தியா பிளாக புடிச்சிட்டு அவன் போட்டோ எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நாங்க நம்புறோம் அவன் செகண்ட் பிளேஸ் வேர்ல்ட் லெவல்ல இஜிப்சியன்ஸ் எல்லாம் பீட் பண்ணி ஒரு பெரிய அற்புதத்தை கிட்டத்தட்ட 13 கண்ட்ரில இருந்து 13 கண்ட்ரி தானே 38 கண்ட்ரில இருந்து ஜனங்க வந்திருந்தாங்க. இவன் அண்டர் 19 குரூப். இந்த 38 கண்ட்ரியையும் பீட் பண்ணி ரெண்டாவதா இந்தியாவை கொண்டு வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமையை பையிலே சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவன் ஏன் பையன் சொல்றதை காட்டுறோம். இயேசு எனக்கு கொடுத்த பையன் சொல்றத நான் பெருமை கொள்கிறேன். அப்படியாக ஆண்டவர் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தாரு. இந்த மாதிரி எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் எங்களுடைய பிசினஸ்லயும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் கூட இருந்தாரு. இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கலன்னு சொன்னாரு. அவர் நாமத்தினால நாங்க எதெல்லாம் கேட்டோமோ அது எல்லாவற்றையும் ரொம்ப அற்புதமா செய்தார். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கூட இருந்ததார். அதனால மாத்திரம் தான் எங்க வாழ்க்கை ஜெயமா இருந்துச்சு. இயேசு இருந்ததுனாலதான் நாங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடிஞ்சது. எங்களுடைய கணவருடைய பிசினஸ் வந்தீங்கன்னா அவர் வந்து வெட்டிங் போட்டோகிராஃபர். இப்பெல்லாம் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. ஆனாலும் கர்த்தர் எங்களை ஒரு நாளும் கைவிடாம ரொம்ப அற்புதமா நடத்தி வருகிறார். உங்களையும் நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. எது வேணும்னாலும் ஆண்டவர்கிட்ட மட்டும் கேளுங்க. இயேசுவே நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு சூப்பரா செய்து கொடுப்பார். நம்புறவங்க எல்லாம் கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இயேசுவே என் வாழ்க்கையில இன்னும் நீங்க அற்புதங்களை செய்யுங்க. எதெல்லாம் வேணுமோ அவர்கிட்ட கேளுங்க. அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு குடும்பமா இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நம்முடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு என்னென்ன இதயத்தின் ஏக்கத்தோடு அவர்கள் இந்த இடத்துல வந்தார்களோ எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. ஆனா ஆண்டவரே தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்து இந்த இடத்தை ஆண்டவரே நீர் நிரப்பி வைத்திருந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல கர்த்தாவே. திரும்பி செல்லும் போது ஆண்டவரே இதயத்தின் நிறைவோடு சந்தோஷத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திருந்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.